Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிக்கன் கறியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பட்டர் கார்லிக் சிக்கன். இந்த சிக்கன் கறியில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட வளமையான சிக்கன் கறி மாதிரி இல்லாமல் இந்த சிக்கன் கறி நல்ல ஃப்ளேவராகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்காக நான் 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதோட 1.5 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் அதோட 2 டீஸ்பூன் ஹார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் இந்த சிக்கனை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னனாகவோ வெட்டி கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனோட இந்த மசாலாவெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை குறைஞ்சது 1/2 மணித்தியாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இந்த சிக்கன் ஊறுற டைமில் நாங்கள் இந்த கறிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயத்தால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த வெங்காயத்தால் வெட்டும் போது இந்த வெங்காயத்தை தனியாகவும் இந்த தாளை தனியாகவும் அரிஞ்சு கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த வெங்காயத்தாலெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதோட கொஞ்சம் சிவத்த மிளகாயும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாயெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட கொஞ்சம் வெள்ளை வெங்காயத்தையும் இவ்வாறு நல்ல சின்ன சின்ன பீசஸாக அரிஞ்செடுத்து கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் கொஞ்சம் வெங்காயமும் எடுத்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தை வெட்டும்போது சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வெட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சிக்கனெல்லாம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த கறியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து கொள்ளுவோம். இந்த பட்டர் நல்லா உருகி வந்ததும் அதோட 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இந்த வெள்ளை வெங்காயம் நல்லா பொரிப்பட்டு வாசம் பெற தொடங்கினதும் நாங்கள் ஏற்கனவே வெங்காயத்தாலிருந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இவ்வாறு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஹார்ன்ஃப்ளவரும் அதோட ஒரு 50 ml தண்ணியும் விட்டு நல்லா கரைச்சி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோடு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற மிளகாயம் சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இப்போ கடைசியாக இதோடு நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். வெங்காயம் எங்களுக்கு நல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதால் இவ்வாறு கடைசியாக சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதோடு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து கொள்ளுவோம். அதோடு நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற ஹார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட இந்த கறிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம்.
இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த சோயா சாஸ் கார்ன்ஃப்ளவரோட இந்த சிக்கனும் சேர்ந்து நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகாத்தூளும், அதாவது கட்டத்தூளும், அதோட ஒரு 3/4 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த மிளகாத்தூள் மிளகுத்தூள் எல்லாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் கறி நல்லா கமகமாண்ட வாசமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இதை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இந்த கறியை இறக்குறதுக்கு முதல் இதோட கொஞ்சம் வெங்காயத்தாலும் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் கறியை ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த கறி நல்ல காரசாரமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிளகுத்தூள் வெள்ளை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஃப்ளேவராகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்குது. இந்த கறியை நீங்கள் பிளெயின் ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், அதே நேரத்தில் ரொட்டி, சப்பாத்தி, நான், இடியாப்பத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக செய்து பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெங்காயத்தால் வெட்டும்போது வெங்காயத்தை தனியாகவும் தாளை தனியாகவுமாக வெட்டி எடுத்துனாங்க. வெங்காயத்தை நாங்கள் ஏற்கனவே கறியோடு சேர்த்துட்டோம். இப்போ அந்த தாளை நாங்கள் இந்த கறியை சர்வ் பண்ணும்போது மேலால் தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த சிக்கன் கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.